அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பரு அல்லாஹு அக்பரு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். இவ்வுலகை படைத்து இவ்வுலகிலே சிறந்த படைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் படைத்து இந்த உலகிலே வாழ்கிற எல்லா படைப்பினங்களுக்கும் தன் புறத்திலிருந்து தனது அருள் வளங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்கிற ஸலவாத்தினை முடிந்தவனாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வை பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, புனிதமான ஈதுல் ஃபித்ருடைய ரம்ஜான் பண்டிகையின் தினத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இந்த ரம்ஜான் பண்டிகையினுடைய சிறப்பில் இறைவன் நமக்கு என்ன அருள் வளங்களை தர நாடியிருக்கிறானோ சகல நற்பாக்கியங்களையும் நம்மீது கிடைக்க செய்யட்டுமாகுக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். அருமையான நேயர் பெருமக்களே, புனிதமான அந்த ஈதுல் ஃபித்ருடைய இந்த ஈகை திருநாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 30 நாட்களாக நோன்பு நோற்று இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க பசித்திருந்து தாகித்திருந்து தன் ஆசைகளை அடக்கியிருந்து நம்மை நாம் இறையச்சம் உடையவர்களாய் மாற்றிக்கொள்வதற்கு உண்டான ஒரு பக்குவமான ஒரு காலமாக இறைவன் இந்த நோன்பினுடைய காலத்தை நமக்கு தந்தான். இந்த நோன்பினுடைய காலகட்டத்திலே நாம் நோற்ற நோன்புகளையும் இபாதாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான நேயர் பெருமக்களே, புனிதமான இந்த ரமலான் ஈதுல் ஃபித்ருடைய இந்த தினம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகை படைத்து இந்த உலகிலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அந்த இறைவனை மனதிலே நினைத்து கொண்டு படைத்த இறைவா, எங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒரு திருநாளை எங்களுக்கு தந்திருக்கிறாய். ஆகையினால எங்களுக்கு இந்த திருநாளை தந்த உம்மை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தக்பீர் கூறும் விதமாக இந்த ஈகை திருநாள் முழுவதும் நாம் இறைவனிடத்திலே தக்பீர் கூறியவர்களாய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று இறைவா உன்னை நாங்கள் புகழ்கிறோம் என்றால் உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னுடைய அருள் பாக்கியம் எங்களுக்கு இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்மை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலிதுகப்பிருல்லாஹ், இறைவா உனக்காக வேண்டியே நாங்கள் தக்பீர் கூறுகிறோம் என்று நாம் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த புகழ்தல் என்பது இறைவா உன்னுடைய பொருத்தம் இந்த ரமலானிலுடைய காலங்களில் எங்களுக்கு கிடைத்ததல்லவா, இதே பொருத்தமும் இதே சகல நற்பாக்கியங்களும் எங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் கிடைக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு நோன்பு நோற்று மகிழ்ச்சியோடு நோன்பு திறந்து
இரவு தொழுகைகளை எந்த அளவிற்கு நாம் மகிழ்ச்சியோடு நாம் கழித்து வந்தோமோ அதுபோன்ற இந்த ஈகை திருநாளில் கிடைக்கக்கூடிய மிகையான மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சியை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீ எங்களுக்கு நிரப்பமாக்கி தருவாயாக. அன்பான நேயர் பெருமக்களே, புனிதமான இந்த ஈகை திருநாளிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோமே, இந்த ஈகை திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இந்த ஈகை திருநாளிலே நாம் புத்தாடைகள் அணிந்து, இந்த ஈகை திருநாளிலே அசைவ உணவுகளை தயார் செய்து நாம் கழிப்பது ஒரு பெருநாள் அல்ல. 30 நாட்கள் நோன்பு நோற்று நாம் இறைவனுக்காக வேண்டி இந்த கடமையை நிறைவு செய்து இறைவன் இந்த ஈகை திருநாளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மகிழ்ச்சியிலே புத்தாடை அணிகிறோம், அல்ஹம்துலில்லா. அசைவ உணவுகளை தயார் செய்து உண்ணுகிறோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் இந்த ஈகை திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நம்மோடு வாழக்கூடிய சகல மக்கள் ஏழைகளாக இருக்கலாம், சகல மனிதர்கள் தன்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கலாம். இந்த ஈகை திருநாளிலே புத்தாடைகள் அணிந்து இந்த திருநாளை கொண்டாட முடியாத நிலைகளிலே இருக்கலாம். அவர்களை தேடி அவர்களுக்கு உண்டான தேவைகளை அறிந்து நாம் அவர்களிடத்திலே போய் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவது என்பது இருக்கிறதே. சில ஏழைகள் வெளியில் கேட்க மாட்டாங்க, எனக்கு உணவுக்கு கஷ்டமாக இருக்குது என்று யாரும் கேட்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சில மக்கள் எங்களுக்கு புத்தாடை அணிவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இல்லை என்று யாரும் கேட்க மாட்டாங்க. மஹல்லாவில் இருக்கக்கூடிய நாம் யோசிக்கணும், நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் எந்த நிலையிலே இருக்கிறார்? வேலை வாய்ப்போடு மகிழ்ச்சியோடு அவர் கழிக்கிறாரா, இல்லை சிரமத்தோடு அவர் தமது வாழ்நாளை கழித்து வருகிறாரா? நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? நம்மால் என்ன அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதை விளங்கி அவருடைய கண்ணியத்தையும் குறைத்து விடாமல் அவரின் தேவை அறிந்து நாம் உதவி செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா என்னுடைய அடியான் இந்த மன நிறைவான இந்த ஈகை திருநாளிலே ஒருவனுக்கு தேடி சென்று உதவி செய்திருக்கிறானே என்று நினைத்து அல்லாஹ் நமக்கு பன்மடங்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஸரத் சய்யிதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. அவர்களுக்கு ஒரு சமயம் அதிகமான கஷ்டம், வருவாய் இல்லை, வீட்டில் உணவுப் பொருட்கள் இல்லை. 3 நாட்களாக அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் கழித்து வருகிறார்கள். அந்த சமயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து, ஒரு ஆடையை எடுத்து என்ன செய்கிறாங்க, சந்தையில் போய் வியாபாரம் செய்வோம், வியாபாரம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து கொடுக்கலாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் 6 திர்ஹத்துக்கு விற்கிறாங்க. 6 திர்ஹத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கலாம்னு நினைத்து வருகிற பொழுது ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் ஒருவர் வந்து சய்யிதனா அலி ரலியல்லாஹு அவரிடத்துல கேட்குறாங்க, என்னுடைய குடும்பம் மிகவும் வறுமையிலே இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சால் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய மனைவியும் நான் அவங்களுக்கு தேவையானவைகளை வாங்கி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய அருமை மருமகனாக இருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தையும் எதிர்பாராமல் தன்னுடைய சந்தர்ப்பத்தையும் அவர்கள் எதிர்பாராமல் உடனடியாக அவர்கள் அந்த 6 திர்ஹத்தையும் அந்த குடும்பஸ்தர் அந்த ஏழையினுடைய கையில் கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே நடந்து வர்றாங்க. நடந்து வருகிற பொழுது ஒருவர் வருகிறார், ஒட்டகத்தை கையில் பிடிச்ச மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். அவர் சொல்வார், என்னிடத்துல எந்த பணமும் இல்லையே, நான் எப்படிங்க வாங்கி கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்வார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில், அலியே இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கி வியாபாரம் செய்யுங்கள், நீங்கள் பின்னாடி காசு கொடுங்க என்று சொன்ன பொழுது அந்த மனிதரிடத்தில் இந்த ஒட்டகத்தினுடைய விலை எவ்வளவு என்று கேட்க பொழுது அவர் சொல்வார், இந்த ஒட்டகத்தின் 100 திர்ஹத்திற்கு உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், இதில் நீங்கள் வியாபாரம் செய்துவிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய 100 திர்ஹத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒட்டகத்தையும் அலி ரலியல்லாஹு அவருடைய கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சந்தையில் ஒட்டகத்தை வைத்து நிற்கிற பொழுது இன்னொரு மனிதர் ஒருவர் வருவார். அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, என்ன அலி அவர்களே, ஒட்டகம் விற்பனைக்கா இருக்கிறது, விற்பனைக்கு நான் வாங்கிக்கிறலான்னு இருக்கிறேன், எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நான் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று சொன்ன பொழுது, ஒட்டகத்தை எவ்வளோக்கு வாங்கினீங்க என்று கேட்ட பொழுது, இந்த ஒட்டகத்தை நான் 100 திர்ஹத்துக்கு வாங்கியிருக்கிறேன். அப்படியா, இந்த ஒட்டகத்தை நான் 160 திர்ஹத்துக்கு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி 160 திர்ஹத்தை அவர் கொடுத்து விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே இருந்த ஒட்டகத்தை வாங்கி சென்று விடுகிறார். அருமையான பெருமக்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய ஒட்டகத்திலே கிடைத்த அந்த 60 திர்ஹம் அதிகமான லாபம். அப்போது இதற்கு முன்பு பார்த்த அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரிடத்தில் போய் 100 திர்ஹத்தை கொடுத்துட்டு 60 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அவரிடத்தில் போய் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. உடனடியாக தன்னுடைய மனைவியான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த பணம் ஹராமா ஹலாலா என்பதை தெரியாமல் இதை பயன்படுத்தக்கூடாது என்று தன்னுடைய தந்தையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் விளக்கம் கேட்க அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மருமகனாராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு அறிந்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், அலியே, நீங்கள் 6 திர்ஹத்தை இறைவனுடைய நாட்டப்படி அந்த ஏழைக்கு நீங்கள் அதை சதக்காவாக கொடுத்தீர்கள். உங்களுடைய சிரமத்தை பார்க்காமல், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்காமல், அடுத்தவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற உள்ளம் உங்களுடைய எண்ணத்தில் வந்தது பாருங்களேன். அதை பார்த்து அல்லாஹ் உங்களை ரசித்திருக்கிறான். அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறான். ஆகையினால்தான் அல்லாஹு தஆலா மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா என்று சொல்லப்படுவதை போல, எந்த ஒரு மனிதன் ஒரு நன்மையை நாடி ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அதற்கு பகரமாக இறைவன் 10 மடங்கு நன்மையாக தருவான் என்று இறைவன் வாக்குறுதி அளித்திருக்கிறானே, அதுபோல நீங்கள் 6 திர்ஹத்தை ஏழைக்கு கொடுத்தீங்க, அதற்கு பகரமாக இறைவன் உங்களுக்கு 10% அதிகப்படுத்தி 60 திர்ஹமாக உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சரியான ஹலாலான விஷயம்தான் என்பதை உணர்த்துகிறார்கள். அதற்கு அடுத்துதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய நிலையை கூட நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பார்க்கல. ஆனா இருந்தாலும் கூட நமக்கு நபி அவர்கள் அப்படி சொல்லல. உன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்துல உன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு போக சில மேல்மிச்சமான பணம் உன்னிடத்தில் இருக்கும் அல்லவா, அதுல நீ உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஏழைகளாக வறுமையில் இருக்கிறார்களோ, அவர்களின் தேவை அறிந்து அவர்களின் தேவையை நிறைவேற்றுவதற்கு நீ உதவியாக இருக்கிறாய் தெரியுமா, அந்த மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த மகிழ்ச்சி தான், அந்த சந்தோஷம்தான் இந்த ஈகை திருநாளில் ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். இந்த இந்த பண்டிகையில் பார்த்தீங்கன்னா புதிய ஆடை உடுத்துவது என்பது சந்தோஷம் அல்ல, அசைவ உணவு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பெரிதல்ல. மாறாக நம்மோடு இருப்பவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறோம் அல்லவா, நம்மோடு இருப்பவர்களையும் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் அல்லவா. இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான், இத்தகைய சந்தோஷமான ஒரு தருணத்தை தான் இறைவன் ஒவ்வொரு அடியானிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறான். அருமையான பெருமக்களே, இந்த தியாக திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய, இந்த ஈகை திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இதுவாக இருக்கிறது. ஆகையினால எந்த அளவிற்கு இந்த ஈகை திருநாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடி நாம் சந்தோஷம் அடைகிறோமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தினங்களும் மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் வாழ்வை செழிப்பானதாக்கி வைப்பாயாக, எங்கள் வாழ்வில் செல்வத்திலே எங்களுடைய குடும்பத்திலே பரக்காத்துகளையும் ரஹ்மாத்துகளையும் ஏற்படுத்தி வைப்பானாக என்று கூறி இந்த புனிதமான ஈகை திருநாளின் நல்வாழ்த்துக்களை எங்களது ஜெம் டிவியின் சார்பாக உங்கள் அனைவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.